பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு தெரியும் மேம். ஆனா இந்த டைம்ல தான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஃபுல்லா நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. தேவையில்லாம நானுமே சண்டை போட்டுட்டு இருக்கேன். என்னதான் நான் படிக்கணும்னு நினைச்சாலுமே என்னால படிக்கவே முடியல. நான் காலையில ஏஞ்சி படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா காலையில நான் தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஏஞ்சதுக்கு அப்புறம் காலையில ஏஞ்சி படிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் ஃபீலிங் வருது. ஈவினிங் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன். 1 மணி நேரம் ஹோம்ஒர்க்லயே போயிடுது. அதுக்கப்புறம் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி மணி 9 மணி ஆயிடுது மேம். அம்மா சாப்பிட்டு படுத்து தூங்கு அப்படின்றாங்க. டைமே இல்லை மேம். என்னோட ஒரு நாள் ஃபுல்லாவே வேஸ்டா போயிடுது. நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் மேம். நான் இப்படிதான் காலையில ஏஞ்சி படிக்கணும், ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் ஒர்க்ஸ் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு படிக்கணும்னு நினைச்சேன். இதான் என்னோட பிளான். ஆனா எக்ஸிக்யூட் பண்றப்ப என்னால முடியல மேம். ஏன் இது நடக்குது? இதான் நிறைய பசங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்ல பசங்களா நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பசங்க மேம் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல மேம், என்னால சுத்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கு மேம், நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன், நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணா என்னால மார்க் வாங்க முடியுமா மேம், மேம் நான் சுத்தமா எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது. நல்ல மார்க் வாங்கியிருந்தவங்க கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரிவிஷன் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தவங்களே என்னால பப்ளிக்ல நல்ல மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? சோ பசங்களா, இதெல்லாமே பார்த்தனா கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தான். பட் திஸ் இஸ் நாட், என்ன சொல்றது, இது எல்லாருக்குமே காமன் தான். இது காமன் இல்ல அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபீல் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஓகே, உன்னை சுத்தி நடக்கிற விஷயம் தான் நீ விஷயத்தாலதான் நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவ. சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நான் இதை படிச்சுட்டேன், நான் இதை முடிச்சிட்டேன், நான் 10 சாப்டர் படிச்சு முடிச்சிட்டேன், நான் 5 சாப்டர் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்றப்ப, ஐயோ நான் ஒரு சாப்டரே 5 நாளா படிச்சுட்டு இருக்கேனே, அப்பெல்லாம் என்னால படிக்கவே முடியாதா, நான்லாம் ரொம்ப வேஸ்டா அப்படின்னு தான் உனக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ பசங்களா, முன்ன சுத்தி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்க என்ன ஆகக்கூடாது, டவுன் ஆகக்கூடாது. இதுதான் உனக்கு நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் டிப். எதுக்காக மேம் 490+ என்னால எடுக்க முடியுமா, இன்னும் 25 days தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, இந்த டைம்ல யூ ஷுட் நாட் கம்பேர் எனிஒன். உன்னோட யாரையும் கம்பேர் பண்ணிக்காத. அவங்களோட ஸ்டடி ஸ்டைல் வேற, அவங்களோட ஸ்டடி டேலண்ட் வேற, ஸ்டடி ஸ்கில்ஸ் வேற, உங்களோட ஸ்டடி ஸ்கில்ஸ் வேற. நீ உன்னோட ரிவிஷன் எக்ஸாம், உன்னோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இருந்து இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கியா, அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து, அவன் நல்லா படிக்கிறான், அவன் 3 சாப்டரை ஒரு நாள்ல முடிச்சிட்டான், அவன் பொய் சொன்னானா உண்மை சொன்னானா உனக்கு தெரியாதுடா. ஸோ டோன்ட் சிம்பிளி கம்பேர். ஓகே, அந்த கம்பேரிசன்னால உன்னால என்ன சொல்றேன்னா டென்ஷன் தான் ஆகுமே தவிர்த்து, அந்த டென்ஷனால யோசிச்சுட்டே இருப்பச்சு, அவன் முடிக்கிறான் என்னால முடிக்க முடியல, அவன் முடிச்சிட்டா என்னால முடிக்க முடியல, இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பே தவிர்த்து யூ வாண்ட் டேக் எனி ஆக்ஷன். ஓகே, உனக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்காது நான் படிக்கணும்னு சொல்லிட்டு, நீ ஆட்டோமேட்டிக்கா உன்னோட செல்ஃப் எஸ்டீம் லோ ஆயிடும். என்னால முடியாது, அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான், என்னால முடியவே முடியாது, என்னால மார்க்ஸ் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீயே உன்னை என்ன பண்ணிக்கிற, லோவா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற. சோ அதனால உனக்கு அடுத்த ஒர்க் பண்றதுக்கு மோட்டிவேஷனே இருக்காது. சரியா? சோ ஆல்வேஸ் டோன்ட் கம்பேர். நீ என்ன கம்பேர் பண்ணும், யூ ஷுட் கம்பேர் யோர் செல்ஃப் வித் யோர் பாஸ்ட். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணாதீங்க இந்த டைம்ல. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்களா, நீ சூப்பரா படிச்சிருந்தாலுமே, சூப்பரா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் நான் படிச்சிட்டேன் மேம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது மட்டும் போதாது, ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம்ல. அண்ட் நெக்ஸ்ட் ரிவிஷன் ப்ராப்பரா இருக்கணும். ஓகே, டெய்லியுமே நீங்க ரிவிஷன் பண்ணணும். இனிமேல் டெய்லி ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க என்னென்னலாம் அந்த நாள்ல படிச்சீங்களோ அதை காலையில 1 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷனுக்கு நீ எவ்வளோ டைம் கொடுக்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னது உனக்கு பப்ளிக் எக்ஸாம்ல மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது உனக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனா பேக் எண்ட்ல எல்லாமே இம்பார்ட்டண்டா நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர்ல நீ பாக்குற, கம்ப்யூட்டர்ல உனக்கு அந்த ப்ரோக்ராம் டிசைன் அழகா ஒரு ஆப் அப்ளிகேஷன் எவ்வளவு சூப்பரா ஓபன் ஆகுது, ஆனா அதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல அவ்வளோ விஷயங்கள் பண்ணாதான் ஃப்ரண்ட் எண்ட்ல சூப்பரா வரும். ஸோ அதே மாதிரிதான் பேக் எண்ட்ல நீ போடுற எஃபர்ட்ஸ், நீ பண்ற ரிவிஷன் தான் உனக்கு நீ எப்படி எக்ஸாம்ல எழுத போற அப்படின்றத நிர்ணயிக்கும். ஸோ ரிவிஷன் ப்ராப்பரா பண்ணணும். எப்படி மேம் ரிவிஷன் பண்றது? ஆக்டிவ் ரீகால் ஸ்ட்ராட்டஜி. அன்னைக்கு படிச்ச விஷயத்த அன்னைக்கு நைட்டே ரிவைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீ எப்ப ரிவைஸ் பண்ணணும், 2 daysக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆச்சும் நான் முந்தின நாள் என்ன படிச்சேன்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்ல ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீ ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தனா, கேப் விட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உனக்கு அந்த கான்செப்ட் மண்டையில நல்லா வந்து நிக்கும். ஏன்னா எனக்குமே இந்த பிரச்சனை வந்துச்சு. என்னோட 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் எக்ஸாம்ல கைடு ஃபுல்லாவே படிச்சுட்டு போயிட்டேன். ஆனா ரிவைஸ் ஒழுங்கா பண்ணல. எனக்கு எக்ஸாம்ல வந்து பேப்பர்ல எந்த கொஸ்டின் எந்த இடத்துல ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இமேஜ் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு உள்ள ஆன்சர் ஞாபகம் வரல. ஓகே, சோ அதுல இருந்து என்ன தெரியுது, நான் வந்து ஒழுங்கா புரிஞ்சு படிச்சுட்டு போல அப்படின்னு தெரியுது. சோ நீங்களும் அந்த தப்பா பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ல நான் தரோவா இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காதீங்க. அதை வந்து மிஸ் பண்ணிட கூடாது. நிறைய கொஸ்டின்ஸ் உனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், பட் அந்த கொஸ்டின்ஸை விட்டுறாதீங்க. அந்த கொஸ்டின்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கொஸ்டின் நீ எப்ப தரோவா இருக்க அப்படின்னா ஒரு குட்டி கீ சொல்றேன், சரியா? சோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டினை இருக்கிற கான்செப்ட்ஸை உனக்கு மத்தவங்களுக்கு சொல்லி தர முடியுதா அப்படின்னா எஸ், ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், அந்த கொஸ்டின்ல இருக்கிற கீவேர்ட்ஸ்லாம் உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியுதா, ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்டா, அந்த கொஸ்டின் ஆன்சரை உன்னால ப்ராப்பரா பேப்பர்ல எழுத முடியுதா வித் த கீவேர்ட்ஸ் அண்ட் த கான்செப்ட்ஸ் அப்படின்னா டிக் போட்டுக்கோங்க. இந்த 3 பாக்ஸையும் டிக் 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 போட்டனா மட்டும்தான் ஒரு கொஸ்டின்ல நீ தரோவா இருக்க அப்படின்னு அர்த்தம், சரியா? சோ இதை தாண்டி மேம் இல்ல மேம் நான் படிச்சுட்டேன் தரோவாயிட்டேன் அப்படின்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, சோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபீல் அண்டர் எஸ்டிமேட்டிவ் ஆல்சோ, சரியா? சோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி பசங்களா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்யூ ஆர் டைம், சரியா? சோ எப்பயுமே சொல்றேன், உனக்கு நேத்து முடிஞ்சு போச்சு. ஈவன் யூ கான் கெட் யுவர் லாஸ்ட் செகண்ட். ஓகே, எவ்வளோ பணக்காரங்களா இருந்தா கூட நம்மளுக்கு 5 மினிட்ஸ் எனக்கு வந்து பாஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களால வந்து முடியவே முடியாது. ஸோ எவ்ரி மினிட் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூ கேன் கெட் பேக் த டைம். ஓகே, ஸோ யூ கேன் கெட் பேக் த டைம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு அரை மணி நேரத்தையும் என்ன பண்ணணும், ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா பிளான் போட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் இந்த அரை மணி நேரத்துல என்ன படிக்க போறேன், 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸா, 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை நான் படிக்க போறேன். டைமர் செட் பண்ணுங்க. பக்கத்திலே ஒரு டைமரை பிசிக்கலா வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு அலாரம் கிளாக் வேணா வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அண்ட் உங்களோட ருட்டீனை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து ஸ்லீப் ஸ்கெடியூலையும் ப்ராப்பரா வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். நல்லா தூங்கணும். பிகாஸ் இந்த டைம்ல தான் உங்களோட பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணும் இன்ஃபர்மேஷனை, சரியா? அண்ட் கடைசியா நான் சொன்ன மாதிரி வேல்யூ ஆர் டைம், எவ்ரி செகண்ட் லாஸ்ட் இஸ் லாஸ்ட், சரியா? ஸோ அதனால வேல்யூ ஆர் டைம்டா பசங்களா. இன்னைக்கு போனது தான். ஓகே, ஸோ இருக்கிற 12 hours 13 hours நீ ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி என்னென்ன படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கு ப்ராப்பரா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பிளான் போறது மட்டும் பத்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் உனக்கு என்னது ப்ராப்பரா உன்னால ஆக்ஷன் எடுக்க முடியும், சரியா? ஸோ டைம் இல்ல. ஓகே, ஸோ டைம் டேபிள் உனக்கு இதுதான். ஸோ இந்த டைம் டேபிள்க்கு ஏற்ற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் சயின்ஸ்ல ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 200 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்கும். ஸோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வீக் 1 வீக் 2 வீக் 3 பிளான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஐ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், 5 கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்லயும் போட்டு பார்த்துருக்கணும். அண்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ ரிவிஷன் பண்றியோ அது உனக்கு வேஸ்டே ஆகாது. அதை நான் வந்து கேரண்டீடா சொல்லுவேன். நீங்க எஸ் மேம் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுவீங்க. அண்ட் கடைசியா நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரீவிசிட் பண்ணுங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு நாட் ஃபர்கெட் புக்னு சொல்லிட்டு ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணுங்க. அதுல நீ பண்ண மிஸ்டேக்ஸ், நீ யூஸ் பண்ற ட்ரிக்ஸ், சிம்பிளா வரையக்கூடிய டயக்ராம்ஸ், ரஃப் டயக்ராம்ஸ் இதெல்லாம் அதுல நோட் பண்ணி அந்த புக்லெட்டை மெயின்டைன் பண்ணுங்க. எக்ஸாம் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? So these are the things that I want to see. இந்த மாதிரி நீ குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் போடுறது கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு வந்து பெருசா வரும், சரியா? ஸோ அந்த நாள் தான் நம்ம ப்ராப்பரா காத்துட்டு இருக்கோம், சரியா? ஸோ இன்னைக்கு வந்து விதை போட்ட அப்படின்னா நாளைக்கு மரம் முளைச்சிருமா? முளைக்காது, சரியா? இன்னைக்கு விதை போட்டு டெய்லியும் தண்ணி ஊத்துனாதான் மரம் வந்து ப்ராப்பரா வரும், சரியா? ஸோ அதனால டெய்லியும் எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, கான்ஸ்டன்டா டிமோட்டிவேட்டிங்கா இருந்தா கூட செஷன்ஸ் பாருங்க. எதையும் யோசிக்காதீங்க. ஓகே, மற்ற சுத்தி இருக்கிற ப்ரெஷர்லாம் யோசிக்காதீங்க. அண்ட் டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப். ஜாலியா படிங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஓகே, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அண்ட் வெற்றி ரிவிஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உனக்கு ப்ராப்பரா மேத்ஸ் சயின்ஸ்க்குலாம் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், சரியா? ஸோ பசங்களா, அதுதான்டா, இதான் உனக்கான ஸ்கெடியூல். ஒரு நாளைக்கான நான் ஸ்கெடியூல் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். டெய்லியும் இதை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? ஸோ ப்ரெசன்டேஷனும் மேட்டர். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்டா பிளான் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா படிங்க.
நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த இன்னைக்கு நைட்டே வந்து பிளான் பண்ணி முடிச்சிடணும். இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பா நீ சென்டம் எடுக்கலாம். சென்டம்ன்றது இம்பாசிபிள் கிடையாது. எல்லாரும் நினைக்கிறீங்க சென்டம் பாசிபிளா அதெல்லாம் முடியாது மேம், டாப்பர்ஸ் நீயும் ஆகலாம் தான்டா. ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ ஸ்கோர் சென்டம், அது பாசிபிள் தான். ஓகே, அன்னைக்கு நம்ம என்ன பறக்க முடியுமா அப்படியா கேட்குறோம், இல்லை சென்டம் மார்க் முடியுமா தானே கேட்குறோம், அது பாசிபிள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஓகே, ஸோ எஸ் மேம் உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் உங்களுக்கு மேம் எனக்கு இந்த மீதி இருக்கிற நாள்ஸோட ஸ்டடி பிளான் எனக்கு வேணும் மேம், டெய்லி என்ன படிக்கணும்னு ஒரு டார்கெட் மாதிரி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஒன்று டெடிகேட்டடா உனக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.